கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த வேதாகம ஆராய்ச்சியோடு கூடிய இந்த வெள்ளி மாலை ஆராதனையிலே வேதாகம ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சற்று முதலாவது வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 வரை. இதற்கு நாம் படிக்கின்ற போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதற்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டது. நான் தெரிந்து கொண்ட தலைப்பு சோதம் கொமோராவின் அழிவு, The Destruction of Sodom and Gomorrah. 3 விஷயங்கள் மூலமாக இந்த நாளிலே இந்த வேதாகம ஆராய்ச்சியை நாம் கர்த்தருடைய பாதத்தில் கொடுத்து பரிசுத்தாவியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியா இருக்க கடவுது. ஆமென். பிரியமானவர்களே, 3 விஷயங்கள். அதிலே முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது சோதம் கொமோராவை பற்றிய தெய்வீக தலையீடு மற்றும் தீர்ப்பு. 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் முதலாவதாக இந்த முதல் தலைப்பிலே நாம் வாசிப்போம். The divine intervention and judgment concerning Sodom Gomorrah. பிரியமானவர்களே, இதிலே முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது 1லிருந்து 3 வசனங்கள் வரைக்குமாய் சோதம் கொமோராவை அழிக்க 3 பேர் வருகிறார்கள். அதிலே ஒருவர் கடவுள். இங்கே பார்க்கின்ற போது இந்த ஒரு பகுதியிலே கான்டெக்ஸ்ட்ல 2 தூதர்கள் மாத்திரம் வருகிறார்கள். அவர்கள் கூட மனுஷர்கள் போல வேடமிட்டு மாறுவிடத்துல அந்த இடத்துல லோத்து வசிப்பதினாலே அந்த இடத்திற்கு முதலாவதாக வருகிறார்கள். லோத்து இதை அறிந்து சோதோமின் வாசலிலே அவன் உட்கார்ந்தான். ஏனென்றால் அந்த இடத்திலே தான் ஆபிரகாமிடத்து பிரிந்து போய் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த தேவதூதர்களுக்கு, அதாவது மனுஷ வேடமிட்டு வந்திருக்கின்ற இவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நிழலில போய் உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள். அந்த இடத்திலே வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்த லோத்து இந்த 2 மனுஷரை பார்க்கின்ற போது அவர்கள் மனுஷ வேடத்தில் வந்திருந்தாலும் கூட அவர்கள் சற்று வித்தியாசமாக தெரிவதை பார்த்து அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு அவர்கள் விருந்தினர்களாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வேகமாக ஓடி போய் அவர்களை அழைக்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டுக்கு நீங்கள் வாருங்கள். வீட்டுக்கு வந்த பிறகு நான் தண்ணீர் கொடுக்கிறேன். முகம் கழுவி கை கால்களை கழுவி தங்கி இரவு உணவு உட்கொண்டு நீங்கள் உடைய பிரயாணத்தை நீங்கள் தொடரலாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உபசரிப்பு என்பது இஸ்ரவேலரிடத்துல காணப்படுகிற மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். ஒரு அருமையான, இப்ப நீங்கள் யாராவது ஹோலி லேண்ட் டூர் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு நீங்கள் போனீர்களானால் நீங்கள் எந்த ஒரு இஸ்ரவேலருடைய வீட்டில், யூதர்களுடைய வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட முடியும். ஐ அம் யுவர் கெஸ்ட் ஃபார் டுடேஸ் மீல் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வேண்டாம் என்று எந்த காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டார்கள். உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உபசரிப்பு பேர் போனது யூதர்களுடைய உபசரிப்பு. அந்த விருந்தினர்களை அவர்கள் தம்முடைய வீட்டில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை லோத்து அந்த 2 நபர்களிடத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை. நோ, எங்களால் முடியாது, நாங்கள் வீதியிலே நாங்கள் தங்கிக்கிறோம், அப்படி அவர்கள் சொல்லுவதை இந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த, அதாவது இந்த விருந்தினர்களை எப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியம் பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வந்து அதை பின்பற்றி வந்ததுனாலே அவன் கெஞ்சி கேட்கிறான். அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவர்கள் அவருடைய வீட்டிற்கு திரும்பி பிரவேசித்தார்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியில அவன் மிக வருந்தி அழைக்கின்றதை பார்த்து, கெஞ்சி கேட்கிறதை பார்த்து, சரி நாம் வரோம் அப்படின்னு சொல்லி போகிறார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு அவன் புளிப்பில்லாத அப்பத்தையும் சுட்டுக்
கொடுத்து அவர்களை அந்த இரவு உணவை கொடுத்து அவர்கள் அதை புசித்து படுக்க செல்வதற்கு முன்பதாக சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கார்கள். இந்த ஒரு சூழ்நிலையை தான் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். சோதம் குமாராவை அழைத்து வருகை தரும் மனித உள்ள 2 தேவதர்களும் அவர்களுக்கு லோத்து அளிக்கும் உபசரிக்கும் என்பதை இந்த 3 வசனங்களில நாம் பார்க்கிறோம். இந்த விருந்தோம்பல் என்பது லோத்து கற்றுக்கொண்ட ஒரு பழக்கம் அல்ல, மாறாக அவருடைய சித்தப்பா, யார் அவருடைய சித்தப்பா? ஆபிரகாமிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு அருமையான ஒரு பழக்கம், ஒரு நடைமுறை. அதனால இங்கே அவர்களையும் கவர்ந்து இழுக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதிலே தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்துல சோதோமிலே இருமாப்பின் மற்றும் துன்மார்க்கத்தின் உச்சகட்டத்திற்கு சென்று மிக கொடூரமான சீற்றம் கொண்டு அங்கே ஒரு அக்கிரம செயலை நிறைவேற்ற ஒன்று கூடி வருகின்ற ஆண்கள் கூட்டத்தை நாம் பார்த்தோம். 4ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது அந்த 2 விருந்தினர்கள் இரவு உணவை முடித்து இன்னும் அவர்கள் படுக்க செல்லவில்லை. அதற்கு முன்பதாக நடக்கின்ற ஒரு காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சோதம் பட்டணத்தை சேர்ந்த, அதாவது வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள அனைவரும் லோத்தின் வீட்டை 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டார்கள். ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆண்கள் மாத்திரம், வாலிபர்கள் கிழவர்கள் என்று இருக்கிறது. அங்கே பெண்கள் என்று போடப்படவே இல்லை. அப்போ எல்லா ஆண்களும் சேர்ந்து கொண்டு 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டு அந்த லோத்தினிடத்துல ஒரு சத்தமா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த வீட்டுக்கு உன் வீட்டுக்கு வந்த அந்த 2 பேரை வெளியே அனுப்பு என்று சொல்லி கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு அடாவடித்தனத்தை பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து பிறகு ஒரு இடத்துலும் விதவிதமா கூச்சல் போடுவோம், அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுவும் வீட்டுக்கிட்ட வந்து நெருங்கி அவன் உள்ள இருக்கிறவன் வந்து பெரிய ஒரு குற்றவாளி, கையை களவமா நாம பிடிச்சி நாம அவனை தட்டிக்கு போறன்ற எண்ணத்தோட அவர்கள் வருவாங்க. ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. அவர்களுக்கு தேவை என்ன? அந்த 2 பேரை வெளியே விடு என்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர்களை வெளியே விடு, அவர்களை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும். அதாவது we want to have intercourse with them. அதுதான் அறிய வேண்டும் என்றால் we want to sexually abuse them. ஆண் என்று சொல்லி இதுதான் சோதோமிலே நடந்த ஒரு அக்கிரம செயல், கடவுள் விரும்பாத ஒரு செயல். கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை இணைத்து இந்த உலகத்திலே மக்கள் பலகி பெறும்படியாக செய்தார். இது கடவுளுடைய படைப்பு. ஆனால் கடவுளுடைய படைப்புக்கு நேர் விரோதமாக செய்கின்ற ஒரு காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். So homosexual conduct is sin. இங்கே நாம் பார்க்கின்ற போது teenagers, youths, adults, elderly people எல்லாமே ஆண்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு வெளியே அனுப்பு, கமான், அந்த 2 பேர் உள்ள இருக்காங்க, வெளியே அனுப்பு, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. The men of the city, both old and young, all the people from every quarter surrounded the house. வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ நடக்கின்ற ஒரு காரியம் என்னென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்குமாய் இந்த அதாவது ஓரின சேர்க்கையை பற்றி கடவுள் அதை அருவருப்பான செயல் என்று சொல்லி சொல்வதை இங்கே நாம் பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 25லிருந்து 28 படிக்குமா? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அதாவது இந்த ஜனங்க எப்பேற்பட்டவனா, கடவுளை தொழுது கொள்வதற்கு பதிலாக இவர்கள் கைகளினாலே செய்யப்பட்ட விக்கிரகங்களை அவர்கள் தொழுது அவர்கள் சோரம் போனார்கள். ஆகவே இவர்களுடைய
இவர்களுடைய எண்ணத்தை கடவுள் தாறுமாறாக்கி போட்ட ஒரு காரியம்தான் இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு புத்தி வந்தது. அதாவது 26ஆம் வசனத்துல அது இருக்கிறது. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்கு அடைந்தார்கள். இது கடவுள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா கடவுளை மறந்து போகின்ற போது கடவுளை மறந்து கைகளினால் செய்யப்பட்ட அந்த சிலைகளையும் விக்கிரகங்களையும் வணங்கி கர்த்தருக்கு விரோதமாக நடக்கின்ற போது அவர் துரத்தி போடுகின்ற ஒரு காரியத்தையும் அவளை சபித்து போடுகின்ற காரியத்தையும் தான் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சாபம் தான் இங்கே இந்த 26-27 வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். அவலட்சணமான காரியத்தை செய்யத்தக்கதான காரியத்துக்கு அவர்களை கொடுத்தார். ஆகவேதான் அது பெருகி போயிருக்கிறது. அன்றைக்கு சோதம் குமாரால பெருகின அந்த பாவம் இன்றைக்கு நீயும் நானும் வாழ்கின்ற இந்த தேசத்திலும் இந்திய தேசத்திலும் உண்டு. உலக அளவில் எல்லா இடங்களிலும் இது பரவி இருக்கிறது, தொற்று நோயை போல. இது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். பிரியமானவர்களே, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது அங்கே அது எவ்வளவு மோசமானது என்பதை பார்க்கலாம். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. Homosexuality is an abomination before God. கர்த்தருடைய பார்வையிலே இது அருவருப்பானது என்று சொல்லி மிக தெளிவாக லேவியராகமத்துல நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல. அதே போல லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு அத்துமீறலில் இருந்து அந்த விருந்தினர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் லோத்துக்கு இருக்கிறது. ஆகவே எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சினம் பிடித்து வெறி கொண்டு அலைந்த அந்த கூட்டத்தின் இடத்துல சென்று அந்த 7ஆம் வசனம் பாருங்க, சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று அங்கே அவர் சொல்கிறார் இல்லையா? சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், நீங்க செய்யறது சாதாரண விஷயம் தான். ஏயா அந்த மாதிரி உள்ள இருக்கிற வந்துட்டு என்னுடைய விருந்தினர்களை கெஸ்ட்டுகளை வெளியே கூப்பிடுங்க, நீங்க இப்ப என்னாருன்றது எங்களுக்கு தெரியுமே, அக்கிரம செயலை செய்து 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 பழகி போயிட்டு இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? சகோதரரே, அப்புறம் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்றாரு, சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். சரி, அக்கிரமம் செய்யலன்னா வேற ஏதாவது அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணல. அப்போ செய்கிற ஒரு காரியம் 8ஆம் வசனத்துல இவர் ஒரு பெரிய தியாக செயலை செய்வதை பார்க்கிறோம். இதோ என் திருமணமாக 2 வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களுக்கு கொடுக்கிறேன், அவர்களை உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணா செய்யலாம். பிரியமானவர்களே, அப்படி சொல்லி என் கூரையின் நிழலில் உள்ள என்னுடைய விருந்தினர்களை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள். அதாவது திருமணமாகாத என்னுடைய 2 வாலிப பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க உங்க மனப்போட போகல, இஷ்டப்படி அதை செய்ய அப்படியே சொல்றாரு. ஆனால் என்னுடைய விருந்தினர்களை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த கெஸ்டுகளுக்கு விருந்தினர்களை அவர்கள் கௌரவப்படுத்தினார்கள், கனப்படுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி, இந்த விருந்தினர்களை காப்பாற்ற ஒரு தகப்பன் தன்னுடைய 2 வாலிப பெண்களை, திருமணமாகாத பெண்களை இந்த கயவர்களிடத்துல இந்த வெறி பிடித்த நிலையில் இருந்த இந்த பெரிய கும்பல் மத்தியில விடுவது இவருக்கு நியாயமாய்ப்பட்டதா? நீங்க சொல்லுங்க. ஒரு தகப்பனாக தன்னுடைய குமார்த்திகளின் கற்பை காற்றில் பறக்க விட எப்படி இவருக்கு மனசு வந்தது? இது நியாயமா? இது சரியா? தன்னுடைய குமார்த்திகளின் கற்பை காட்டிலும் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்ற இந்த அதாவது விருந்தினர்கள் முக்கியமா போயிடுச்சா? தன்னுடைய பிள்ளைகளுடைய அதாவது கற்பு போயிடுச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டான். அப்ப அவருடைய உயிரை அதாவது அவருடைய கற்பை மூலதனமாக்கி அவருடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய விருந்தினர்களை நான் காப்பாற்றுவேன் என்று அவர்கள் அந்த அளவுக்கு விருந்தினர்களுக்கு அந்த உபசரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது
எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொல்லுங்க, நியாயமா படுத்தாது. ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் தன்னுடைய பிள்ளைகளே கொடுக்க நினைக்கிறாரு. இவர் ஒரு அப்பனா இருக்கு என்று நினைக்கலாம். விருந்தோம்பலிலே விருந்தினர்களை பாதுகாப்பதில் தன் சொந்த உறவையும் இழக்க நினைத்தது சரியா? இப்படி பல கேள்விகளை கேட்கும் போது என்னதான் நீங்க பதில் சொல்லுவீங்க? இது சரியில்லைன்னு தான். என்ன கேட்டா இது சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு நடந்தது அந்த அளவுக்கு they gave priority to their guests. வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை அவ்வளவாக பாதுகாத்தார்கள், அவ்வளவாக அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்தார்கள், அவ்வளவாக அவளை உபசரித்து அவளை சந்தோஷமாக இருக்கிறார்கள். So Lord's offer to the mom was horrible and cannot be justified. It indeed is shocking every one of us. இல்லையா? எல்லாரையும் அது ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக ஆக்கின்ற ஒரு காரியமா இருக்கு. உலகத்துல இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு பார்க்க நடந்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் நடந்தது என்ன? லோத்தின் வேண்டுகோளை இந்த கூட்டத்தார், இந்த வெறி பிடித்து ஃபுல்லா சேர்ந்து இருக்கின்ற பெரிய கூட்டத்தார், எல்லாரும் ஆண்கள், எல்லா வாலிப பிள்ளைங்களும், டீனேஜர்ஸ்ல இருந்து யூத்ஸ்ல இருந்து எல்லா வயசான வரைக்கும் ஆண்கள் தான் சேர்த்துட்டாங்க. இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார்களா? இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஏத்துனாங்களா? இல்ல. ஏத்துனாங்களா இல்லையா? ஏத்துனாங்க. எஸ். ஆனால் ஏற்றுக்கொண்டார். அவர் வந்து பிடிக்கிறார். என்ன சார் வந்து பிடிக்கிறார்? ஏற்கிறாங்க. ஆனால் அது வித்தியாசமான பதில் அவங்க சொல்றாங்க. என்ன பதில்? Their response was quite opposite to Lot's plea and petition. லோத் சொன்னது போல எங்களால ஏற்க முடியாது, எங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்குது, அவங்க வெளியேறு பண்ணி சொல்றார்கள் 9ஆம் வசனத்துல. போடா போடா போல இப்போ பரதேசியாய் வந்த இவனா எங்களுக்கு நியாயம் பேசுறது. உள்ளவர்கள் அந்த 2 பேரும் அனுப்புறதை விட்டுட்டு வந்து நியாயம் பேசுறதுக்கு வரான். பரதேசியா வந்தவன், எங்கேயோ வந்தவன். அதாவது நம்ம வீட்டுக்கு கிட்ட நம்ம அதாவது கலாகாரமா வாழ்ந்துருக்கிறவங்களுக்கும் வேற ஊர்ல இருந்து வந்து சிலர் குடியேறிப்பாங்க. அவங்க மத்தியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கலாகாரமா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இங்க வந்து அப்பதான் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிரத்துன்னு வச்சுக்கோ, அவங்க கிட்ட சண்டையோ ஏதோ பிரச்சனை போனா என்ன சொல்லுவாங்க? ஏய் என்ன நினைக்கிற நீ? எங்க வந்த நீ? ஊர் நட்டுல இருந்து வந்துட்டு எங்கிட்ட நீ வேலை காட்டியா? அம்மா சொல்லுவாங்க தானே. காலமா ஊரை விட்டு ஊரை நீ வந்து எங்க கிட்ட வேலை கட்டுறிய நீ? போடா போடா அப்படின்னு சொல்லி கேவலமா சொல்லுவோம். அதே போலதான் நடந்துருக்கு. பரதேசிய வந்த நீ என்கிட்ட நியாயம் பேசுறிய நீ? போடா நீ இங்க இருந்து. எங்களுக்கு தேவை என்ன? அந்த 2 பேர் வரணும். அப்போ சொன்னது மாத்திரம் இல்ல, ரொம்ப இவர்கள் அதாவது அந்த ரொம்ப நெருக்கி கொண்டு போகிறார்கள். சும்மா பேசி சாதாரணமா, அதாவது கான்வர்சேஷன் கிடையாது. அந்த கோபத்துல வேரியில என்ன பண்றாங்க, அந்த கதவை உடைக்க போகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த கதவை உடைக்க போகின்ற ஒரு ஆத்திரத்தோடு அவர்கள் உடைக்க நெருங்கினார்கள் என்று பார்க்கிற போது இந்த நிகழ்வில நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு காரியம் என்னென்றால், அங்குள்ள ஓரின சேர்க்கையாளரின் கண்மூடித்தனமான அராஜக வாழ்க்கையையும் அத்துமீறலையும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் செய்த அந்த அத்துமீறல் ஓரின சேர்க்கையினால எழுகின்ற அந்த அதாவது கொடூரமான பாவத்தை துணிகரமாக செய்து அதில் பழக்கப்பட்டு போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? The men of Sodom's outrage clearly focuses about the volumes of their wickedness and their rampant homosexual behavior. Sodomy இல்லையா? அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதை பட்டவத்தனமாக வட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு செயலாக இது இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்துல இந்த இக்கட்டான கொடூரமான சூழ்நிலையில தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த 2 பேர் மாறுவேஷத்துல வந்திருக்கிற அந்த தேவதூதர்கள் அவர்கள் தலையிட்டு அதன் பின்பு அவர்கள் லோத்துக்கு இட்ட கட்டளையை இந்த 4 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல 13ஆம் வசனம். பிரியமானவர்களே,
இப்போ அவரு லோத்து ஒரு தனி மனுஷனா போய் கதவை போட்டி வெளியே போய் இவ்வளவு பேசிட்டு வந்து லோத்துடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று சொல்லி உள்ளே வீட்டின் உள்ளே இருந்த அந்த 2 தேவதூதர்கள் மனுஷ வயசுல மாறுபடத்துல இருந்த அந்த தேவதூதர்கள் என்ன செய்யறார்கள் என்றால் அவர்கள் தம்முடைய கைகளை வெளியே நீட்டி லோத்தை இழுத்துக் கொண்டார்கள். இழுத்துக்கொண்டு கதவை பூட்டினார்கள். இப்போ லோத்து பூட்டினதுக்கும் தேவதூதர்கள் பூட்டினதுக்கும் வித்தியாசம். ஒருவேளை சாதாரணமா கையை நீட்டி இருந்தா வெட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவருடைய கரம் எப்படி போயிருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வலது கரம் என்றால் பராக்கிரம் உள்ளது, வல்லமை உள்ளது, இட் இஸ் ஆல் பவர்ஃபுல் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்பொழுது காப்பாற்றும்படியாக தன்னுடைய கரங்களை வெளியே நீட்டி பாருங்க, இந்த காரியம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. 10ஆம் வசனத்துல பாருங்கள். 10ஆம் வசனத்துல அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி இழுத்துக்கிறார். உயிரை காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய உயிரை காப்பாற்ற தன்னுடைய உயிரை கொடுக்க நினைத்த லோத்தை காப்பாற்ற வேண்டும். அவருடைய 2 வாலிப பெண் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். பாருங்க, கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வந்தா கடவுளை எந்த அளவுக்கு அவர்களை பாதுகாக்கிறார் என்பதை இங்கே நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். The angels strike the bomb consisting of youth, youngsters and the old with the blindness. உள்ள இழுத்துக்கொண்டு கதவை பூட்டின பிறகு அங்கே வெளியே இருந்த அந்த பெரிய வெறி பிடித்த கூட்டத்திற்கு இவர் செய்த ஒரு காரியம் என்னென்றால் அவர்களுக்கு கண்ணு தெரியாதபடிக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, சரியா ஒரு இது கட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த தேவதூதர்கள் மூலமாக ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வந்துச்சு. அவர்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அவ்வளவு பேர் சேர்ந்த பிறகு எல்லாருமே கண்ணு பார்வை போயிடுச்சு. நோ விஷன். இப்ப என்ன பண்ணுவாங்க, எங்கே போறது? வீடு வந்து போனோம்னா வீட்டு வாசலுக்கு போனோம். வீட்டு வாசல் எங்கிறது தேடி 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 அழுத்து போனார்கள். சுஸ்தாய் போச்சு போகும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் உரியடிக்கிறதுக்கெல்லாம் பண்ணோம் இல்லையா? உரியடிக்கும் போது சில நேரத்துல பார்க்க 2 மரம் கட்டிட்டு கயிறு கட்டி அந்த ஒரே இடத்துல நீங்க வச்சு அடிப்பாங்க. சில இடத்துக்குள்ள சில கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷனை வந்து கண்ணை கட்டிட்டு கையில ஒரு கோலை கொடுத்து அங்க எங்கேயோ கட்டிடுவாங்க. இங்க வந்து சுத்தி விட்டுருவாங்க, கண்ணை சுத்தி விட்டுருவாங்க. ஜனங்க இந்த பக்கம் வாங்குவாங்க, இந்த பக்கம் வாங்குவாங்க. அவரு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் போகணும், நேரா போயிட்டு அதை அடிக்கணும். சில நேரத்துல அவரு ஜனங்க உட்காந்துக்கிறப்ப உட்காந்து பெரிய கோல் எடுத்து வரும்போது எப்படியோ நினைப்பாங்க. ஜனங்க பயந்தோயோ ரொம்ப லட்சம் போறாங்க, எல்லாம் ஓடுவாங்க. அது போலதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல, போய் அந்த வீட்டு வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். அதாவது கண்ணு இருக்கிறதுனால தானே இந்த அளவுக்கு உனக்கு கண்ணை பறித்து கொண்டார்கள். கடைசியில் அவர்கள் தேடி தேடி அவருடைய குறிக்கோள், அதாவது எட்டி பிடிக்க முடியாத படிக்கு, அதை செய்து முடிக்காத படிக்கு அவருடைய திட்டத்தை தேவதூதர்கள் தடுத்து போட்டார்கள். பிரியமானவர்களே, அப்போ இவர்கள் செய்த அந்த அதாவது அருவருப்பான காரியம், அவருடைய கோபாக்கினியை கடவுள் உடனடியாக கண்டிக்கிறதுக்காக அவர்கள் கர்த்தருடைய உக்கிர கோபத்தை அந்த வந்திருக்கின்ற அந்த 2 தேவதூதர்களும் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே போ, சீக்கிரம் கூட்டிட்டு வெளியே போயிடு, நீ அந்த நகரத்தை விட்டு வெளியே போ, உடனடியாக இதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எங்களை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக 13ஆம் வசனம் சொல்றார். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்குது. கண்ணம் பார்க்கிறது எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி அவங்க கத்திருப்பாங்க. கொஞ்சம் சூப்பர். லோத்து கிடைச்சிருந்தா கையில சின்ன பின்னமாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் கூட இருந்த தேவதூதர்கள் அவர்களை காப்பாற்றி அவர்களை நகரத்தை விட்டு வெளியே போ, இதை நாங்கள் அழிக்க வேண்டும், கர்த்தர் இதை அழிக்க எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்போ போறதுக்கு முன்னாடி இந்த லோத்துனுடைய மக்களை, அதாவது பெண் பிள்ளைகளை திருமணம் செய்ய அவர், அதாவது ஒருவேளை நிச்சயதார்த்தத்துக்கு என்று பேசிக் கொண்டிருந்த அந்த மருமக்கள் இல்லையா, மருமகனோட கூட அவர் போய் பேசுறார். பேசி அவர்களுக்கு, வாங்கப்பா, இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வழியிலே வாருங்கள், கர்த்தரை இதை அழிக்க போகிறார், நீங்களும் இதில்
அங்கிருந்து காப்பாற்றப்பட கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுற போது அவங்களுக்கால அது பரிகாசமான ஒரு வாக்கியம் போச்சு. என்ன நீ பேசுற, நீ இதையாவது கடவுள் அழிக்கிறதா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போ அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அவர் மேல் இருந்த ஒரு கரிசனை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பெண் பிள்ளைகளை கட்டிக் கொள்கின்ற மாப்பிள்ளைகள், ஆகவே எப்படியாவது அவர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறபடினால பேசிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி எவ்வளவு நேரம் தான் பேசுறது. இங்கே இன்னொரு பக்கம் இந்த தேவதூதர்கள் பிரஷர் பண்றாங்க, போ சீக்கிரம் எடுத்து போ, நாங்க அழிக்கணும் வேகமா. சோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், லோத்தும் ஒரு குடும்பமும் சோதோமை விட்டு வெளியேறுகிறது. Lot and his family escaped from the cities of Sodom. 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இதை நாம் பார்க்கின்ற போது லோத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வார்னிங் 14ஆம் வசனத்துல, Lot attempts to warn his son-in-law. அதை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கின்ற போது அவர்கள் பரிகாசமாக நினைத்தாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்க, இவனும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பிரஷர் போடுற, நீ ஒண்ணும் நடக்க போகாத காரியத்தெல்லாம் நீ நடக்கும்னு சொல்றீ அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணியிருக்காங்க. பரிகாசம் பண்ண இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவதூதர்கள், நீ வாப்பா, நீ 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் நீ ஓயாம பேசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணது போதும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவருடைய பிராணனை காப்பாற்ற அவருடைய மகள்களையும் 2 மகள்களையும் அவருடைய மனைவியையும் லோத்தை 4 பேரையும் நீ போகும், அவங்க வந்து வழி பண்ண மாட்டாங்க, இவங்க ஒத்து வர்றதில்ல ஆகினால சொல்றாரு. அதனாலே லோத் அங்கே 2 பேசுறாரு. அப்ப நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 16ஆம் வசனத்துல, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். போய் அவன் பேசிட்டு வந்து இந்த 2 கையை அவனை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வாங்க நினைக்கிறாரு தேவதூதர்கள் இல்லையா, தூக்கி அப்படியே படத்து போல கொண்டு போய் சிட்டிக்கு, இது அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சிட்டி, அந்த நகரத்தை தாண்டி அவர் விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார்கள், அதாவது இங்கிருந்து நீ மலைக்கு தப்பித்து போ, இந்த பட்டணம் முழுவதையும் நாங்கள் அழைத்து போகிறோம் என்று அதாவது அங்கிருந்து நீங்க மலைக்கு ஓடி போன்னு சொன்னா, லோத்து சொல்றாரு, என்னால முடியாது, கிட்ட இது ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிடுறேன் நான். ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஏன் திடீர்னு இது போல ஒரு சந்தேகம் வந்தது? ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார், ஆகவேதான் கூடவே தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இது போன்ற ஒரு சந்தேகம் அவர் வர வேண்டும்? தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் ஏன் சொன்னாரு? அவருடைய மனுஷிகமான ஒரு எண்ணம். ஆனால் கடவுள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நம்பியிருக்கிறவர்களை காப்பாற்றுவார். அதுதான் நீயும் நானும் தெரிந்து கொண்டிருக்கின்ற கர்த்தர் வைத்திருக்கின்ற ஒரு விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மை, அவரை நம்பி இருக்கின்றவர்களை அவர் கைவிடவே மாட்டார். இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அப்ப கூட அவர் கேட்கிற அந்த ஒரு பெட்டிஷன், என்னால மலைக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது, கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் ஒரு சின்ன ஊரு, அந்த ஊருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற போது, என் பிராணன் படைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். 21ஆம் வசனத்தை பாருங்கள், கடவுள் அந்த விஷயத்தை கூட ஓகே பண்றாரு பாருங்க. நம்ம கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும், நாம் குறைவுள்ளவர்கள், நம் பாவிகள் என்று இருந்தாலும் கூட கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவன் கேட்டதை வந்து ரிஜெக்ட் பண்ணல, சாங்ஷன் பண்ணார், அப்ரூவ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்துப்படாத படிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். I accepted your plea, I approved your request. ஓகே, அந்த இடத்துக்கு தான் போவார். சோவார்ன்ற இடம் அது கொஞ்சம் கிட்ட இருக்குது, அந்த இடத்துக்கு ஓடிடு. 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கின்ற போது, அங்கே அதாவது சோவார்ன்ற இடத்துக்கு அவர் போகிறார். போய் சேர்க்கின்ற போது
இருக்கிறார். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. 23ஆம் வருஷம். அதுக்கு முன்பாக ஹோல் நைட் அவர்கள் வந்திருப்பார்கள். அதாவது கிட்ட இடம் அந்த சோவாருக்குள்ள போயிடுறது. ஊருக்குள்ள போகும்போது கூட நம்ம கூட பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து அந்த மலையை தாண்டி போனோம்னாக்கா அங்கிரமிட்ட கேம அந்த ஊரு எவ்வளவு தூரம் இருந்தது அப்பதான் சொல்லுவாங்க. நடந்து போறதும் தான். ஒரு காலத்துல சரியான படி போக்குவரத்து இல்லாத காலத்துல நடந்து போனார்கள். அப்ப போகும்போது அந்த மலையை தாண்டி போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அந்த மலையை தாண்டி போறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஆயிடும் கிட்டத்தட்ட. ஆனா ரொம்ப சாதாரண சொல்ல 2-3 கிலோமீட்டர் போங்க. இங்க கூட அந்த சோவாருக்குள் வருகின்ற போது சூரியன் உதித்தது என்றால் ஹோல் நைட் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இல்லையா? நீமனவளே, கடவுள் சொன்ன அந்த மலைக்கு போயிருந்தா இன்னும் சேஃப்டி. சரி, அவருடைய ஆப்ஷனை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் கேட்கிறார். அதுவும் ஓகே. இந்த சோவார் என்ற இடம், சோவார்னா என்ன அர்த்தம் என்றால் எபிரேய வார்த்தையில ஸ்மால் என்ற அர்த்தம், சின்னது. அடுத்தது ஸ்மால் ஆர் இன்சிக்னிபிகன்ட், முக்கியமற்றது என்ற அர்த்தம். அந்த முக்கியமற்ற இடத்துக்கு தான் போறாரு. யாரு? லோத்து போறாரு. சரி போட்டோம், போய் தொலை அப்படின்ற மாதிரி கடவுள் பண்றாரு. அப்புறம் பண்ணிடுறாரு, ஓகே பண்ணிடுறாரு. தேவதூதர்கள் அது அவர்கள் போன பிறகுதான் இந்த சோதம் குமாராவை அழிப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கின்ற போது சோதம் அண்ட் குமாரா, சோதம் குமாராவின் அழிவு 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிற போது தீமாவிலே அங்கே நாம் பார்க்கிறோம். And the sun rises over the land, the Lord rains burning sulfur and fire from heaven upon Sodom and Gomorrah, and the entire plain destroying all who lived. அந்த burning sulfur, எரிகின்ற கந்தகத்தையும் நெருப்பையும், அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கந்தகம் இந்த கன் பவுடர் போல எரிந்து கொண்டே இருக்கும். ஹைலி இன்ஃப்ளேமபிள். அது சாதாரணமானது கிடையாது. அப்படி எரிந்து அப்படியே உருகி, அதாவது இந்த இதுங்கெல்லாம் ஸ்டீல்கெல்லாம் உருகிடும். இந்த அயரனுக்கு பாருங்க, இரும்பெல்லாம் உருகிடும். அப்போ அந்த அளவுக்கு நெருப்பும் கந்தகமும் சேர்ந்து அந்த பர்னிங் சல்பர் என்பது வருகிற போது பவர்ஃபுல் இல்லையா? இந்த ட்வின் டவர் அட்டாக் பண்ணாங்கல்ல அமெரிக்கால 9/11 இல்லையா? நாம இருக்குங்களா? சோ அந்த 2 பெரிய வானளாவிய உயர்ந்த கட்டடத்தை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 2 பிளேன்ல எடுத்து போயிட்டு தீவிரவாதிகள் அடித்தார்கள். ஒசாமா பின் லாடன் மூலமாக இல்லையா? அவருடைய அந்த சூழ்ச்சியின் பிரகாரம் அந்த முழு கட்டடமே அதுல பெரிய பெரிய உயரமான கட்டடம் அது அப்படியே தரைமட்டமாக போனதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஃபயர், நெருப்பு. அந்த ஃபிளைட் போய் அது மாதிரி போதன பிறகு அப்படியே அந்த நெருப்பு அப்படியே குடிச்சுக்கிற பிறகு ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லா தரைமட்டமாக விதைப்பாங்க. அப்போ மேல இருந்து எவ்வளோ ஹைட்ல இருந்து அந்த கந்தகம் எரிகின்ற கந்தகம் கொட்டப்படுகின்ற போது, நெருப்பு விழுகின்ற போது எப்படி இருந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. கடவுளுடைய கோபாக்கினையை சகிக்க முடியாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், அதாவது செய்கின்ற காரியங்கள், அவருடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகின்ற போது அதை மக்களால் சந்திக்கவே முடியாது. இன்றைக்கு கூட இந்த உலகம், முழு உலகமும் அநேக மக்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலே, அதாவது இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். சோதம்ல இருந்தது அதுதான். பிரியமானவர்களே, ஆகவே கடவுள் அதனை முற்றிலுமாக அழித்து அதை நிக்கிரகமாக்கினார் என்பதை நாம் பார்க்கலாம். 25ஆம் வசனத்திலிருந்து அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அடுத்து இன்னொரு காரியத்தை சொன்னார். நீ அந்த சோவாருக்கு போகும்போது நீங்க பின்னிட்டு யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது, ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஆனால் அதை கடவுள் ஒரு முறை சொல்லுகிற போது அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் இவர் 4 பேர் போகின்ற போது அவருடைய மனைவி திரும்பி பார்த்து விட்டாள். திரும்பி பார்த்ததுனால அவள் உப்பு தூணாய் மாறிப்போனாள் என்று சொல்லி நாம் கேட்பார். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகின்ற போது அதை கேட்டு அதன்படி நடக்காமல் போனால் லோத்து கடைசியில
அவர் திரும்பி பார்க்கல, அவருடைய மக்கள் திரும்பி பார்க்கல, அவருடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். அது தேவதூதருடைய தவறு அல்ல, அது கடவுளுடைய தவறும் அல்ல. சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் செய்யாததுனால திரும்பி பார்க்கல. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு ஐயோ நாங்க வீட்டுல விட்டு வந்ததெல்லாம் இருக்குதே போயிட போதே அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். திரும்பி பார்த்தா எதுக்காக திரும்பி பார்த்தான்னு தெரியல. ஆனால் அவள் புத்துணாய் மாறி போனாள் என்று சொல்லி நம்ம இந்த உலக வாழ்க்கையில இந்த அக்கிரமம் அநியாயம் நிறைந்த இந்த கலிகாலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கோபாக்கினியை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. எங்க பார்த்தாலும் பூமி எரிச்சி, வெள்ளம், நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்பி போர்கள், யுத்தங்களின் செய்தி, கொள்ளை வியாதி. இதுவரைக்கும் யாராவது நம்ம பார்த்துக்கோங்க கொள்ளை வியாதி. ஒரு காலத்துல ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை பார்த்துருக்கலாம். இந்த காலரா வரும்போது இல்ல இந்த பிளேக் வியாதி வரும்போது அதெல்லாம் 80-100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு வேக்சினேஷன் வந்த பிறகு அதெல்லாம் ஒழிக்கப்பட்டது. அந்த வேக்சினேஷன் இல்லாத காரணத்தினால பிளேக் நோய், அந்த எலி கடிக்கின்ற போது வருகின்ற அந்த நோய், நம்முடைய முதல் மிஷனரி அந்த நோயினால அவரும் மறித்து போனார். அவருடைய 2 பிள்ளைகளும் மறித்து கிருஷ்ணகிரியில முதல் திருச்சபையில அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு மருந்தே கிடையாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அந்த இக்கட்டிலிருந்து அந்த ஒரு உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமாய் நாம் உலகத்திலே வாழ, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், முக்கியமாக இந்த அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சார்லிக்கர் அந்த வாலிபர் இந்த அவலட்சணமான காரியங்களை எதிர்த்தார். ஆண் சேர்கிறது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், பெண் ஒன்றாக சேர்வது அருவருப்பான காரியம், வயிற்றில் இருக்கிற குழந்தையை கருவிலே அழிப்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம். இப்படி நல்ல காரியங்களை சொல்கின்ற போது ஒரு 22 வயசு வாலிபன் அவரை சுட்டுக் கொண்டான். செத்து போனவர் 31 வயசு. அந்த அம்மா அவனுடைய வைஃப் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய சொன்னது அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு, இயேசு சிலுவையில தொங்கி கொண்டிருந்த போது பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்னித்தார். என்னுடைய கணவர் கூட அமெரிக்கா இந்திய தேசம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நடக்க வேண்டும், துன்மார்க்கத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தைரியமாக பேசினார். அதற்காக கிடைத்த ஒரு விலை, அவர் அந்த துப்பாக்கி குண்டுக்கு மறித்து போனார். ஆனால் கூட சுட்ட அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், என்னுடைய தெய்வம் மன்னித்தது போல நானும் மன்னிக்கிறேன் என்று அவள் சொன்னார்கள். உலகத்தை அசைத்து போட்ட ஒரு காரியம் இப்பொழுது நடந்தது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மையும் ஆசீர்வதித்து அவர் கேட்டு சாட்சிகளாக தொடர்ந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவினால் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.